இல்ல வைத்தாருடைய அடைக்கலத்தை வைரறிய செய்தேனா மன்னா நான் ஓட்ட நாளை மரக்கால் கொண்டு யாருக்கும் போட்டு அளந்திருப்பனா அளந்தனா பட்டர நெல்லில நான் பதற எல்லி கலந்தனா ஆமா சண்டை கொண்டு அள்ளி போட்டனா பட்டர நெல்லில பதற கலந்தனா ஓட்ட நாளை மரக்கா கொண்டு அளந்தனா அப்படின்னா என்ன அந்த காலத்துல காடுகளுக்கு வேலைக்கு போனாங்கன்னா சரி வேலைக்கு போறவங்களுக்கு சம்பளம் கிடையாதான் ஓசில அலாப்பாவ ஓசில நீ போவியா தாத்தா நான் எங்க போவேன் பிறகு எப்படி அவங்க போவாங்க துட்டு காலையில குடுக்கலையோ ஒரு 8 எடுத்து வைக்க மாட்டேன் அப்போ காடுகளுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா கூலி கொடுப்பாங்க ஓ அப்படி கூலினாலும் ஒண்ணுதான் சம்பளம்னாலும் ஒண்ணுதான் அது ஒண்ணுதான் இது ஒண்ணுதான் பங்குனாலும் ஒண்ணுதான் அது ஒண்ணுதான் இந்த கூலினா என்ன கொடுப்பாங்க தெரியுமா என்ன கொடுப்பாங்க பணமா கொடுக்க மாட்டாங்க வேற என்ன தருவாங்க துட்டு பணக்கம் ரொம்ப கிடையாது ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு காட்டுல என்ன பயிர் அறுவடை பண்ணுதாங்களோ சரிதானே சோளம்னா சோளம் சோளம் நெல்லுனா நெல்லு ஆமா சாமி அரிசினா சாமி சாமி அக்கா சோளம்னா சோளம் கேப்ப நீ கேப்ப கேப்பனா கேப்ப சரிதான் குருதவலினா குருதவலி கடலை போட்டிருந்தாங்கன்னா கடலை சாமினா சாமி எள்ளுனா எள்ளு தெனைனா தெனை போதும் குருதவலி தெரியுமா உனக்கு குருதவலி சாமி தெரியுமா நான் குதிரைவலியை பாத்துருக்கேனே சாமி சோறு தெரியுமா சாமி சோறு சாமி கோயில் இருக்கு ஆமா சாமி அரிசி எத்தனை போட்டு இடிச்சாலும் சரிதான் அது குத்துப்படாம 1-2 கிடக்கத்தான் செய்யும் சாமி அரிசியில அது தெரியாதுல்ல ஏன்னா பொடிசா தான் சாமி அரிசி கடுகோட சின்னதா இருக்கும் ஆமாய்யா இப்போ நீ சொல்லக்கூடிய நம்ம சொன்ன பார்த்தே இப்போ அரிசியை தவிர அத்தனை அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க அங்க போனா தான் பார்க்கலாம் அப்புறம் சாமி கேட்டா அவனுக்கு என்ன தெரியும் ஆமா சாமி கேட்டா கோயில் இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவான் பிறவே சரிதானே அப்போ அத மாதிரி இந்த மாதிரி பயிர் என்ன பயிர் அறுவடை பண்ணாலும் 2 கொத்து 3 கொத்து அளந்து போடுதோம்னு ஏற்கனவே பேசிடுவாங்க பேசிக்கிடுவாங்க முத பேசி சுப்பம்மா என்ன கற்பனை நாளைக்கு விடிய காலம் வரும்போது சரி 8 பேரை கூட்டிக்கிட்டு வா 8 ஆள் கூட்டி வரேன் 2 கொத்து அளந்து போடும்னு சொல்லிரு ஆமா ஆமா அப்படின்னு பேசி இருப்பாங்க நீ எடுத்தால 8 பேர் சொல்லாத ஒரு 7 ஆளை சொல்லு அப்பதான் உனக்கு கூடம்ட்டு கிடைக்கும் நினைக்கியோ இல்ல 11 ஆளை சொல்லு சரி 8 வந்து சொல்ல கூடாது அப்படியே நம்ம 8 ஆள்ல ராகி போடாது அப்ப நீ உன் மனசு போல கூட்டிக்கிட்டு வா நீ வாயை வச்சனைக்கே விளங்காது சரி ஆமா அப்படின்னு காலையில பூரா பேர் வேலைக்கு போயிருவா வேலைக்கு போனான்னா காலையில 5 மணிக்கு போய் குனிஞ்சிருவாங்க 5 மணிக்கு போய் குனிஞ்சா சாயங்காலம் வரைக்கும் சரிதானே 5 மணி 6 மணி வரைக்கும் நல்லா வேலை பார்ப்பாங்க வடக்கு வரப்புல குனிஞ்சானா தெற்கு வரப்புல போய் தான் நிமிந்து பாப்பா தெற்கு போய் தான் நிமிந்து பாப்பா இப்ப உள்ளவங்க களவட்ட சொன்ன என்ன வாங்க தெரியுமா 7 ஆட்டம் எந்திப்பா ஆமா ரேசா வெட்டுவாங்க குறுக்கலாம் குடையுது அப்படி நிமிந்து வெட்டுவாங்க இப்ப சாப்பிடுற சாப்பாடு அப்படி அதான் வேலுக்கு வாட வரட்டும் அப்படி ஆமா அந்த காலம் அப்படியே அறுவடை பண்ணி அப்படியே சாப்பிட்டாங்க அதனால தெம்பா இருந்தாங்க ஆமா குறுக்குல வந்து முறுக்கு கம்பி மாதிரி எலும்புகள் முறுக்கு கம்பி எப்படி இருக்கும் செண்டி கம்பி ஆமா அந்த மாதிரி இருக்குமா குறுக்கு அதான் போடணும் போ சரி இருக்கட்டும் அதனால இந்த அம்மா காலையில வேலை பார்த்து சாயங்காலம் வரைக்கும் முடிச்சிட்டு அவ வரிசையில நின்னு பெட்டியில அளந்து போட்டிருப்பாங்க களத்துல கொண்டு வந்து நெல்ல போட்டிருப்பாங்க ஐயா நல்லா கோமணத்தை பாய்ச்சி நல்ல ஒரு பெரிய மரக்கா வச்சிருப்பாரு அதை வச்சு இந்த அம்மாவுக்கு 2 கொத்துனா கரெக்டா 2 கொத்து அளந்து போடுவாரு கப்பு கப்புன்னு அளப்பாரு வீட்டுக்காரி அங்க இருந்து வருவா ஓடியாருவா பெரிய புண்ணியவதி நினைப்பா இந்த காட்டுல இப்படி பயிர் முத்தா விளைஞ்சிருக்க சண்டாளப்பாவி கொஞ்சமும் கை கூசாம படக்குன்னு இவளுக்கு அளந்து போட்டுக்கிட்டு இருக்கா முத்து மணி மாதிரி இருக்கு இவங்களாம் ஒரு மனுஷனா இவன் விளைய வச்சு சாப்பிட இவன் வீட்டுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு வேகமா வருவா ஏயா என்னங்க காலையில இருந்து இன்னமும் அவ வேலை பார்த்திருக்காளே பார்த்தா சின்ன மரக்காட்ட அளந்து போட்டா அவளுக்கு காணுமா இப்ப அதுக்கு என்ன வேணும்ங்க வீட்டுக்குள்ள பெரிய மரக்கா வச்சிருக்க அதை தூக்கிக்கிட்டு வாரு ஓ முகத்துல முழிச்சிட்டு போனோம் அதாவது அவள் குணத்துக்கு அவன் முகத்துல முழிச்சா போன இடம் சொல்லணும் தானே அப்ப இவர் நினைப்பாரா என்ன நம்ம வீட்டுக்காரிக்கு தாராள மனசு உலக்கு நல்ல மனசு அப்படியே சின்ன மரக்காவை தூக்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ள இருந்து பெரிய மரக்காவை தூக்கிட்டு வருவா பெரிய மரக்காவை தூக்கிட்டு வந்து அந்த நெல்லை கவக்குன்னு கோதுவாரு சரி கீழோடி பூரா நெல்லு ஒழுகி என்ன அப்படி ஒழுகுது அவர் முழு மரக்கா கோதுனா காமரக்கா நெல்லு தான் அந்த பெட்டிக்கு போகும் அந்த மரக்காவில அடியில உள்ளாங்க எவ்வளவுக்கு ஓட்ட கிடக்கும் அதான் ஓட்ட நாளி மரக்கா அது இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் சீக்கிரட் சரிதான் இந்த ஐயாவை அளந்து போட்டான்னா அங்க பெட்டியில விழுததுலயும் கொஞ்சம் தான் விழும் அதத்தான் நாகக்கண்ணி சொன்னா நான் ஓட்ட நாளையும் மரக்கால் கொண்டு யாருக்கும் ஓட்ட அளந்தனா வேலை பார்த்தவர்களுக்கு சரியான கூலி கொடுக்கணும் கொடுக்கலைன்னா அது ஒரு பாவம் தானே இல்லைன்னா நான் பட்டர நெல்லுல பதரையும் சேர்த்து அள்ளி கொடுத்துட்டேனா ஒரு பாவம் செய்யலையே எனக்கு ஏன் பிள்ளை இல்ல நான் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன் மாரியம்மன் கோயில் போன உடனே சரி 5 லிட்டர் பொரி வாங்கினேன் என்ன பொரி
அரிசி பொரி. சரி. பொரிய வாங்கிட்டு ஒரு பொம்பளையால தான் வியாபாரம் பண்ணிச்சு. ஆமா. அந்த உடனே பொரி 5 லிட்டரா கொடுப்பாங்க. 5 லிட்டர் வாங்கின வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணும். தண்ணி மாதிரி இருக்கும் போலுக்கு. ஆமா. அதனால கடலை 1 லிட்டர் போடுங்கண்ணே. 1 லிட்டர் என்னஞ்சா பொரிய வந்து 5 லிட்டர் அளந்து போட்டா. இந்த கடலை இருக்கு பாத்தீங்களா? மரக்கான்னு சொல்லு தாத்தா. அப்ப என்னஞ்சா தெரியுமா? அந்த உலக்கு தூர் இருக்கு பாத்தீங்களா? தூருட்டு அளந்து போட்டா கடலை. நடந்த உண்மை, நான் வாங்கிட்டு வந்தது உண்மை. அந்த உடனே வீட்டுல போய் பார்க்கேன், கடலையும் பொரியும் வரவும்னு பொரிதான் இருக்கு, கடலையே காணும். என்னடா 1 லிட்டர் பொரி கடலை கட்டும் இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி ஆமா திருப்பி அள்ளிட்டா நாங்க அண்கட்டவையா வியாபாரம் பண்ண போகும்போது வாங்க போகும்போது வியாபாரி மோத்த பாப்பாங்க. அப்படியா? இந்த பையன் ஏமாறுவானா? இவன் இழிச்சா பேலா, இவன் இழிச்சவனா இல்ல நல்ல வேலா அப்படின்னு முகத்திலே பாத்துக்கிடுவாங்க. இவன் சரியான பேப்பையா, இவனுக்கு தூருட்டு அளந்து ஓடணும்னு தூருட்டு அளந்து ஓட்டா வேற வீட்டுல போய் 1 லிட்டர் கடலை வாங்கி விரைவி போட்டு அதுக்கு பிறகு இப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் சரிதான், கடலை வேற பொரி வேற தனித்தனியா வாங்குவேன். ஒரு முறை ஏமாந்தா மறுபடியும் ஏமாறக்கூடாது. அதே கண்ணு. ஆமா ஆமா திருத்திக்கிடணும். அது மாதிரி நான் அப்படி அளந்து போட்டேனா? அதனால என் மன்னா நாகராஜா, நான் இந்த பாவம் செஞ்சனா இல்ல கன்றுக்கு பாலிடாமல் அதை கறந்து நானே உண்டு விட்டேனா? கன்று ஈனி இருக்குன்னு வைங்களேன், அந்த கன்றுக்குரிய பாலை நம்ம கொடுத்துடணுமா? நல்லவன் பெரியவன் கண்ணு குட்டிக்கு பால் விடக்கூடாது. இந்த கண்ணு குட்டியை கட்டி போட்டுட்டு நம்மளே பாலை கறந்து சாப்பிடுவோம் பாத்தீங்களா? ஆமா, அதுவும் ஒரு பாவமா? அது என்ன செய்ய தெரியுமா? பாலை பூரா கறந்துருவாங்க. கறந்த பிறகு கண்ணு குட்டி அவுத்து விடுறது. அவுத்து விட்ட உடனே பசி ஆறாது. இது என்ன தெரியுமா? ஆமா, அது ஒரு பாவம் தானே. அது பாவம் தான். அதத்தான் இந்த நாளைக்கு சொன்னா. என்ன சொன்னா? கண்டுக்கு பாலிடாமல் கறந்து நான் உண்டு விட்டேனா மன்னா? ஏமன்னவா? ஒரு பாவம் செய்யலையே, ஏன் ஒரு குழந்தை இல்லை? எதற்காக? இதனால இதுவரைக்கும் பாவம் நாமல் செய்தோம். வாசலில ஒரு மரமா
கத்தரிக்காய் தோட்டத்திலே எனக்கு காய் பறிக்க குழந்தை இல்லை மன்னா. ஏமன்னவா பூசணிக்காய் தோட்டத்தில் பாவிக்கு பூ பறிக்க ஒரு குழந்தை இல்லையே மன்னா. ஏமன்னா நான் காய்க்கும் காலத்திலே காயாமல் போய்விட்டேன். ஆமையா பூக்கும் காலத்திலே நான் பூவாமல் போய்விட்டேனே மன்னவா. ஏமன்னா பட்டத்தோடு மழை பொழியணும், பருவத்தோடு விதை விதைக்கணும். விதைக்கணும். பட்டம் தவறினா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நட்டம். பட்டம் தவறினா பணங்கிழங்கும் நாருன்னு இருக்கான். ஆமா, பல்லுக்குள்ள இருந்துக்கிடும். பட்டம் தவறி போனா என்னாகும்? 10 நாள் கூட ஆகி போச்சுன்னா பணங்கிழங்கு நாரா இருக்கும், கிழங்கு மாவா இருக்காது, திங்கவே முடியாது. அதனால என்ன நம்ம ஒரு பருவத்தோடு எதை செய்தாலும் அந்த பருவத்துல சரியான அறுவடை கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அப்படின்னு நாகக்கண்ணி கண்ணீரை வடிச்சா பாத்தியா? வடிப்பா. என்ன செய்கிறார்? அடியே நாகக்கண்ணி, என்னங்க? பிள்ளை இல்லன்னு நீ கவலைப்படாத. உனக்கு நீண்ட கவலை வேண்டாம். உனக்கு ஆண்டவனுடைய அருள் இருந்தா 60 கப்பாலும் அழகான பிள்ளை இருக்கும். இருக்கும் அம்மா. இறைவனுடைய அருள் இருந்தா 70 வயது கப்பாலும் ஏந்து பிள்ளை இருக்கும். அவன் 70 வயசுல குழந்தை இருந்தா தான் லட்சணமா இருக்கும். 70 வயதுல குழந்தை இருப்பதனால எந்த தப்பும் இல்லை. ஆமா, அதாவது 70வது வயதுல குழந்தை பிறக்கிற வையே, சரி, இந்த குழந்தை தொட்டில் இருக்கும், சரி, அந்த கிழவி கட்டில் இருப்பா, சரிதானே? இந்த ஐயாவுக்கு அப்படி இல்ல, இந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு நிலைமைனா, இந்த ஐயாவுக்கு என்ன தெரியுமா? இவர் கம்பையும் பிடிச்சுக்கிட்டு, சரி, கையில இந்த பிள்ளையும் பிடிச்சுக்கிட்டு கடைக்கு நடந்து போவாரு. நடந்து போகும்போது கடையில உள்ளவன் கேட்பான், என்ன கேப்பா? ஏ சுப்பிரமணி, என்ன கருப்பசாமி, உன் பேரனையா கூட்டு போற? ஏல உனக்கு கூர்வாடு கடா? என்ன ஏமாவும்டா? பெத்த பிள்ளைன்னு தெரியும், குத்தி பார்க்கணும்னு வேணும்னே கேட்பான். உள்ளூர்காரன் தெரியாமலா இருப்பான், பரவு தெரிஞ்சேதான் கேட்பான். அதனால என்ன எதை எந்தெந்த வயதிலே அனுபவிக்க வேண்டுமோ அதை அந்தந்த வயதிலே அனுபவிக்க வேண்டுமா? அப்படி என்றால் எப்படி அனுபவிக்கிறது? எதை எந்தெந்த வயசுல அனுபவிக்கணும்? ஓரட்டில் ஓடி விளையாடணும், ஈரட்டிலை கல்விகளை கற்கணும், மூவட்டில் முடியாத மனமும், நாலட்டில் பெறாத பிள்ளையும், ஐயட்டில் சேர்க்காத செல்வமும், ஆறட்டில் செய்யாத சம்பந்தமும், ஏழட்டில் ஏகதலம் போகணும், 8க்கு மேல இருக்கவே கூடாதான். மனிதனுடைய வாழ்க்கையே வெறும் 8 தான். ஓரட்டில் ஓடி விளையாடணும்னா கூட்டத்துல இருக்கவோ பாதி பேரு ஆள் இருக்கு, கண்ணு மட்டும் மூடி இருக்கு, கண்ணு அசத்துமோ அப்படி. நம்ம படிக்க பாட்டுக்கும் இங்க இருக்கக்கூடிய அமைதிக்கும் அப்படியே அவளுக்கு தாளாட்டுற மாதிரி இருக்கும்போது சேர் வேற போட்டிருக்காங்க பாத்தியா? மத்த ஊர்லனா கீழே உட்காரணும். அதனால அந்த காத்து குளிர்ந்தால இருக்கிறதுக்கு அப்படியே கண்ணு அசத்துது. அன்னதானம் போட்டாங்களா? ஆமா, இருக்கும்ல. அப்ப வரும்ல வரட்டும். அதனால ஓரட்டில் ஓடி விளையாடணும் அப்படின்னா ஓரட்டில் ஓடி விளையாடணும்னா ஒரு குழந்தையாகப்பட்டது பிறந்து தவழ்ந்து நடந்து 8 வயது வரைக்கும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் 8 வயது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு விளையாடக்கூடிய பருவம். ஆடி ஓடி அங்க போவான் வாரது தெரியாது, போறது தெரியாது. அவனுக்கு ஒண்ணுமே செய்யாது. சின்ன பூச்சி மாதிரி அப்படியே மேலங்களும் போயிட்டு வந்துருவான். அப்ப 8 வயது வரைக்கும் விளையாடக்கூடிய பருவம். அதுக்கு மேல ஆனா நமக்கு இன்னொரு கடமை வரும். என்ன கடமை? ஓரட்டில் ஓடி விளையாடணும், ஈரட்டில் கல்விகளை கற்கணும். 8 வயதுல இருந்து 16 வயது வரைக்கும் நல்ல பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லா கேளுடா, பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லா படிக்கணும். 16 வயது வரைக்கும் படிக்கக்கூடிய பருவம். அதுக்கு மேல படிக்கக்கூடிய பருவம் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் மனசு மாறும் பாத்துக்கோ. ஏன் மனசு மாறுது? 16 வயதுக்கு மேல ஆகுது அப்படின்னா 18 வயது 20 வயதுக்கு உள்ள அது அந்த வயது வரும்போது அலை பாயும் மனசு. மனசு எப்படி அலபாயும்? அரும்பு மீச குறும்பு பார்வை வந்துட்டுன்னு வையே, இந்த பையன் சும்மாவே இருக்க மாட்டான். ஒரு செல்போன் வாங்குவான், ஒரு பைக்கு வாங்குவான், பாக்கெட்ல சீப்பு வச்சிருப்பான், ஒரு கண்ணாடி வச்சிருப்பான். அம்மா பொண்ணு அங்க நிப்பாளா, அம்மா ஆளு இங்க நிப்பாளா, போனே போட மாட்டேங்காள. அவன் வருத்தத்துல உட்கார்ந்துருக்கான்னு நினைக்கேன். நானும் அப்பலே வாக்கேன், துங்க போட்ட தலையை தூக்க மாட்டுக்கான். நான் சொல்லுதேன்டா, கவலைப்படாத. அவருக்கு அந்த கவலை இப்போ வரல. அவர் ஏதோ கவலையில நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் வருத்தமா இருக்கும். நாளைக்கு லீவு.
நாளைக்கு என்ன கிழமை? நாளைக்கு புதன்கிழமை. புதன்கிழமை யார் லீவு தான்? ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவோ? நாளைக்காவது பள்ளிக்கூடத்துல ஒதுங்கினா தானே தெரியும். ஆமா, நான் என்னைக்கு போனேன் பள்ளிக்கூடம்? மாடு மேய்ச்சா? மாடு நான் மேய்ச்சேன். மாடு மேய்ச்ச போய் தான் இப்படி இருக்கேன். அப்ப 16 வயசுக்குள்ள நல்ல பள்ளிக்கூடத்துல போய் படிக்கணும். அதான் படிக்கக்கூடிய பரிவு. அது வரைக்கும் 16 வயதுல படிக்கக்கூடிய பாடம் தான் கடைசி வரைக்கும் நம்ம மனசுலயும் நிக்குமா, நம்ம மண்டையிலயும் நிக்குமா. அதுக்கு மேல மனசு மாறிடும். படிக்கக்கூடிய பிள்ளைய படிக்கும். ஆமா. அதனால மூகட்டா எத்தனை வயது? 24 வயசுக்குள்ள முடியாத மனம். 24 25 வயசு கூடனா ஒரு 2 வருஷத்தை போட்டுக்கிடுங்க. ஆமா, 26 வயசு 27 வயசு அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும். பிறகு பாப்போம், இதுக்கு பிறகு பாப்போம்னா பிறகு கிழவம்ன்றாங்க. பொண்ணே கிடைக்காது, மாப்பிள்ளையும் கிடைக்காது, ஒரு பொண்ணு வாக்கப்பட மாட்டா. ஆமா, சரி. அதனால மூகட்டில் முடியாத மனமும் 4 பெறாத பிள்ளை. 32 35 வயசுல நல்ல பிள்ளைகளை பெற்று எடுக்கணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இறைவன் எதை கொடுக்கிறாரோ அதை வேண்டாம் என்று வாங்கிக் கொள்ள வேண்டும். அதான் 4 பெறாத பிள்ளையும் ஐயட்டில் சேர்க்காத செல்வம். ஐயட்டா எத்தனை வயசு? 40 வயசாச்சுன்னா 40 வயசு வரைக்கும் நல்லா ஆடி ஓடி வேலை பார்க்கணும். எங்க போகணும், எங்க வரணும், என்ன வேலையை பார்ப்போம், 10 ரூபாய்க்கு பாடுபடணும் நினைப்பு இருக்கணும். சும்மா நல்லா தின்னுக்கிட்டு வெள்ளை வேட்டியை உடுத்திக்கிட்டு டிப்டா பண்டாரமா சொங்கி பைய மாதிரி அலையக்கூடாது. எங்க போனாலும் நல்லா மேல நிமித்து வளைச்சு சொன்னது சரிதான். சொங்கி பேனோடனே என்ன பார்த்துக்கிட்டு என்ன நானே சொங்கி பேலா இல்ல காட்டேன் பாத்தீங்களா? யதார்த்தமா இவரு சொங்கி பே தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. சரி, அதை பத்தி பரவாயில்ல, இருந்துட்டு போறேன். அப்ப 40 வயசுக்குள்ள சிறைகடல் ஓடி தருவியன் தேடுன்னு இருக்கான். தேடுனா 40 வயசுக்குள்ள ஆடி ஓடி வேலை பார்க்கணும். சரிதான். 40 வயசு தாண்டிட்டுனா என்ன ஆகும்? நம்ம உடம்புல தெம்பு இருக்காது. 40 வயசு வரைக்கும் தான் அதேதான் நம்ம உடம்பு நம்ம சொல்ல கேட்கும். 40 வயசுக்கு மேல ஆச்சுன்னா நம்ம உடம்பு என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம கேட்கணும். அதேதான் சொல்லும் போது என் முகம் இப்படி திரும்பிடுது பாத்துக்கோ. திரும்ப ஆமா பிள்ளையார் அதாவது சரி போட்டும். அதனால சரி 40 வயசுக்கு மேல ஆச்சுன்னா நம்ம உடம்பு என்ன சொல்லும்? எல்லா நோயும் வந்துரும். ஆமா, சுகர் வந்துரும். உடம்பு சொல்லாது, டாக்டர் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? காலையில நடங்க, நைட்டுக்கு சப்பாத்தி சாப்பிடுங்க, வாக்கிங் போங்க, ஆமா, நல்ல வேலை பாருங்க, சரி, வெள்ளச்சோரை குறைங்க, ஒரு சோறு நம்மள போல சாப்பிடுங்க, டீ காபி குடிக்காதங்க, ஆமா அப்படின்னு சொல்லுவாரு. சரிதான். டாக்டர் வாக்கிங் போக சொல்லுவாரு. விடியா காலம் நமக்கு பின்னாலே வருவாரு. வயித்தை தள்ளிக்கிட்டு வருவாரு. எதுக்கு? அவரும் வாக்கிங் வருவாரு. அவரும் போதான் செய்யணும் வாக்கிங். அவரும் மனுஷன் தானே. அப்ப கூட போறவங்க அப்ப பின்னாடி வரவர் யாருடி? அவர் தான் எனக்கு சொன்ன டாக்டர். அவர் ஓடியாரு வருவார் பின்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நமக்கெல்லாம் கடவுள் டாக்டர் நம்ம நினைக்கும். ஆமா, அவருக்கு கடவுள் தான் அனுக்கிரகம் பண்ணணும். அவர் தான் பண்ணணும். சரி, அதனால ஐயட்டா 40 வயசுக்குள்ள நல்லா ஆடி ஓடி வேலை பார்க்கணும், வேலை செய்யணும். 6 எத்தனை? 48 வயசுக்குள்ள 48 50 வயசு அதுக்குள்ள நம்ம பெற்றெடுத்த மத்தியில பிள்ளைங்க அத கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல அழகான மாப்பிள்ளைய பார்த்து அவ பெத்து கொடுக்க பிள்ளைய நம்ம பேரம்பேத்தி எடுத்து நம்ம மடியில போட்டு தாளாட்டி ரோராட்டி அந்த பிள்ளைய வளர்க்கணும். அப்பாவாக இருந்து செய்யாத காரியத்தை தாத்தாவாக இருந்து செய்ய வேண்டுமா? செய்ய வேண்டுமா? நம்ம பிள்ளைய கூட நம்ம அப்படி வளர்த்திருக்க மாட்டோம். இப்ப உள்ள எங்க வீட்லயும் எங்க பக்கத்து வீட்லயும் பார்த்தா அவ வீட்டுல மொத்தம் 5 பொட்ட பிள்ளைய. ஆமா, இந்த 5 பொட்ட பிள்ளைகளையும் அவர் என்னன்னு தூக்கி வளர்த்தது கூட கிடையாதான். எங்க ஆட்சி சொல்லுவா, அந்த பிள்ளைய தூக்கி வளர்த்தது கிடையாதான், பிள்ளை என்ன படிக்கணும் தெரியாதான். ஆனா இப்போ அந்த பிள்ளைகிட்ட நின்னு பேச கூட மாட்டாரா. இப்போ அந்த 5 பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து பெற்று இருக்கும் பாத்தியா பேர பிள்ளைய. அந்த பேர பிள்ளைக்கு ஒரு டான்ஸ் ஆடி சாப்பிட வைக்காரு. அப்ப அப்பாவா செய்யாததை தாத்தாவாக செய்கிறாரா. ஏன் அப்பாவா செய்யலன்னா அவர் ஆம்பளை பிள்ளை அடுத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்துருமா, அதுக்கடுத்து ஆம்பளை பிள்ளை பிறந்துருமான்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது 5 பிள்ளையும் பொட்ட பிள்ளைனா அந்த மனுஷன் என்ன செய்வாரு? எங்க வீட்லயும் இப்படித்தான். முதலாவது எங்க வீட்டுல 3 பொண்ணு 1 பையன். நான் 3ஆவது பொண்ணு.
எனக்கு முன்னால 2 அக்கா, எனக்கு அப்புறம் ஒரு தம்பி இருக்கான். ஆமா. அப்ப மூத்த அக்கா பிறக்கும் போது முதலாவது குழந்தை எதா இருந்தானே அப்படின்னு எதுவும் நினைக்க மாட்டாங்க, பொதுவா உள்ளது. ஆமா. அப்போ மூத்த அக்கா பிறக்கும் போது மூத்த அக்கா பிறக்கும் போது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பேர் வச்சாங்க, பழஞ்சீனி செலவு பண்ணாங்க, எல்லாமே நல்லா போச்சு. சரி, 2வது ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு எதிர்பார்த்திருக்காங்க. எங்க அப்பா இல்ல, எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. எங்க அம்மாவுக்கு ஆசை, தாத்தாவுக்கு, பாட்டிக்கு, குடும்பமே அப்படித்தானே எதிர்பார்க்கறாங்க. அப்போ 2வதாவது ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை போல இருக்கு. 2வது எங்க அக்கா வந்து பிறந்துட்டா அப்படின்னு. சரி, பரவாயில்ல, அடுத்தாவது நமக்கு ஆண்டவன் கொடுப்பாருன்னு தவம் இருந்து மறுபடி நான் வந்து ஆம்பளை பிள்ளையா பிறப்போம்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அது நடக்கல. நான் வந்து பிறந்துட்டேன். 3வது நான் பொன் பிள்ளையா வந்து பிறந்த உடனே ஒரு வாரமா என்ன பார்க்க யாருமே வரலையா. இது நடந்த உண்மை. நான் ஒரு வாரமா யாரும் பார்க்க வராம எனக்கு பேரும் வைக்காம அப்படியே நான் பாட்டுக்கு இருந்திருக்கேன். அதுக்கு பிறகு தவம் இருந்து 4வது என் தம்பி வந்து பிறந்தானா. அதாவது நீ சொல்ற மாதிரி ஆம்பளை பிள்ளை எதிர்பார்த்ததுனால நான் பிறந்திருக்கேன். இல்லைன்னா நீங்களாம் என்ன பார்க்க முடியுமா? முடியாது. 3வது பொண்ணு பிறந்தா முத்தமெல்லாம் பொண்ணுன்னு இருக்கான். ஆமா. இப்ப நீ பொட்ட பிள்ளை பிறந்தா என்ன குறைஞ்சு போச்சு உங்க அப்பாவுக்கு? வீட்டுல வந்து 4 நாளைக்கு தூத்துட்டு போங்க. ஆமா, நாங்க வந்து உங்க வீட்டை தூக்கம். நீதான முத்தமெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. தூத்தனா உனக்கு கிடைக்கும். உனக்கு நாங்க வந்து தூத்து தொழிப்போம், உனக்கு வேலைப்பாடு மிச்சம் தூங்குவேன். ஆமா, அதானே. அதனால இப்படி ஆம்பளை பிள்ளை கிடைக்கும் எதிர்பார்த்தாங்க. அந்த ஆளு அப்பாவா இருந்து கூட அந்த பிள்ளைய அப்படி வளர்த்தது இல்லையா. பேரம்பேட்டைக்கு அவ்வளவு பேச்சுவார்த்தை என்ன, தூக்குவது என்ன, கடைக்கு போறது என்ன, அந்த பிள்ளைக்கு ஆடிப்பாடி சாப்பாடு கொடுக்கறது என்ன, அப்படி ஒரு பாசம் வந்துருமா. அதனால 50 வயசுக்கு உள்ள அந்த ஐயா பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தி எடுத்து கொஞ்சம் விளையாடணும். 7 8 எத்தனை வயது? 7 8 56 வயசு. சரி, 56 வயசு ஆச்சுன்னா இந்த ஐயா என்ன செய்யணுமா? பெரிய பெரிய ஆலயங்களுக்கு போய் நல்லா சாமியை கும்பிடணுமா. பட்டை அடிச்சு சாமி கும்பிடணும். ஆமா, வீட்டுல இருக்கணும் நினைக்க கூடாது. சிவாலயங்களோ பெருமாள் ஆலயங்களோ எங்கெங்க பெரிய பெரிய ஆலயம் இருக்கோ அங்கெல்லாம் போய் நல்லா சாமியை கும்பிடணும், வணங்கணும். 8 8 ஆச்சுன்னா எத்தனை? 8 8 64 வயசு 70 வயசு ஆச்சுன்னு வைங்க. அதுக்கு மேல இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ரொம்ப சங்கடம். ஏன் ஆசைப்படக்கூடாது? அதாவது நாமளே பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தெம்பு எந்த வயசு வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு இருக்கும். ஏ தம்பி 10 காசு பொடி வாங்கிட்டு வரியா? மூக்கு பொடி போறவியா போல தவிர பொடி வாங்க நான் வந்தேன். இல்ல தம்பிங்க வா, கோவப்படாத. 10 காசு பொடி வாங்கிட்டு வாடே. பொடி வாங்க முடியாது, கிடி வாங்க முடியாது. அப்படின்னு பேராட்டிக்கிட்ட சொல்லி கூப்பிட கூடாது. ஒரு ஆண்டு சொல்லி கேப்பா, 2 ஆண்டு சொல்லி கேப்பான். அவனை ஓயாமே சொல்லிக்கிட்டு இருந்தா கேப்பானா போயிட்டான் பத்தியா. அத மாதிரி நம்ம உடம்புல என்னைக்கு நோய் சீக்குன்னு ஒண்ணு வருதோ அன்னையோட நமக்கு மதிப்பு போயிரும். பார்க்க ஒரு ஆளு வேணும்னா நமக்கு மதிப்பு இருக்காது. எவ்வளவு தொம்பு இருக்கோ அது வரைக்கும் நம்ம மரியாதையோட போயிடணும். அதேதான் நம்ம நினைக்கபடியா நடக்கு. அதனால கடவுள் நமக்கு தொம்ப கொடுப்பார். அதான் சொல்லிருக்காங்க, இப்படித்தான் இருப்போம் என்று எண்ணக்கூடாது, இனிமேல் சுயநலத்தால் இந்த வண்டி ஓடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க பாட்டா. சரி, அதனால அம்மா என் நாகக்கண்ணே நீ ஒண்ணும் கவலைப்படாதே. வேண்டாம், ஆண்டவன் எதை எப்போது கொடுக்க வேண்டுமோ அதை அப்போது கொடுப்பார் என்று மனைவியாகப்பட்ட அந்த நாகக்கண்ணிக்கு என்னையா நாகராஜன் எப்படி ஆறுதலை சொன்னார் தெரியுமா? எப்படி ஐயா? கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே. கணவன் நானும் சொல்லுகிறேன் கவலைப்படாதே, கணவன் நானும் சொல்லுகிறேன் கவலைப்படாதே. வருத்தப்படாதே, வருத்தப்படாதே.
ஏ மன்னவா இருவேறு வைகுண்டம் சேரும் காலம் வந்தா ஆமா அவனுக்கு வழி அனுப்பவே ஒரு குழந்தை கிடையாதல்லவா ஆமையா இனியும் நாமல் இப்படியே இருந்தா ஏண்டும் குழந்தை கிடைக்காது ஆமையா சிவபெருமானை எண்ணி ஆமா ஈராறு வருடங்கள் நாமல் தவம் இருக்க வேணும் என்று வேண்டுமென்று ஈராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள் நம்மள மாதிரி திக்கச்சவர்களுக்கு அந்த கடவுள் தான் துணை இருக்கணும் அந்த அம்பா தான் துணை நமக்கு அதனாலே சிவனை எண்ணியே தவம் இருக்க வேண்டும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியோ என்னையா குழந்தைக்காகவே எவ்விதமாகவே தவம் இருக்க வருகிறார்கள் எப்படி ஐயா வெள்ளி சவா தலை முழுகி வெள்ளி சவா தலை முழுகிய வெள்ளி சவா தலை முழுகி தலை முழுகிய தலை முழுகிய அங்கே விரதமதி இருந்து வரா இருந்து வரா அங்கே விரதமதி இருந்து வரா இருந்து வரா இருந்து வரா வெள்ளி சவா தலை முழுகி வெள்ளி சவா வெள்ளி சவா தலை முழுகி தலைமுழுகி தலைமுழுகிய கோலம் போட்ட நீரால கோலம் போட்ட மெழுகி தரம் மெழுகிய கோலம் போட்டார் கோலம் போட்டார் கோலம் போட்டார் கோலம் போட்டார் கோலம் போட்டார் ஆமையா ஓடையா ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணியும் தன்னுடைய நாவை ஊன்றி நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள் ஒரு நாள் தவம் இருந்தார்களா இல்லை ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா அதுவும் இல்லை ஈராறு 12 வருட காலங்களாக இறைவனாகிய சிவபெருமானை எண்ணி அவர் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகளை மறக்காமல் அன்னம் தன்னை அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரங்கரா சிவ சிவ அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை இரட்சகா என் ஆபத்துக்குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து இறைவனை எண்ணியே அழுது புலம்பினார் நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆட்சி வீட்டுக்கு போறோங்காவோ இவ நினைக்கா என்ன நக்கா படிச்சுக்கிட்டே இருக்கு நம்ம கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போவோம்னு இவ நினைக்கா அவன் மனசு நினைக்கா இந்த அக்கா அந்த ஆட்சி வா நம்ம போவோம் அப்படிங்காவோ ஆட்சி இரு ஆட்சி கொஞ்ச நேரம் இரு ஆட்சி அப்படிங்க நீ சின்ன பிள்ளை முழிச்சுக்கிட்டு இருப்ப உங்க ஆட்சி வீட்டுக்கு போட்டோம் பாரு உங்க ஆட்சி வீட்டுக்கு போட்டோம் நம்ம வெள்ளு பாட்டு படிச்சு கார்ல ஊருக்கு போயிருவோம் அதேதான் எங்க ஊருக்கு அதேதான் ஆமா ஆண்டா நீ வரியா சேர்ந்து போவோம் ஆண்டவனாகிய சிவபெருமானை காணாமல் நாகராஜனும் நாகக்கண்ணியும் அழுது
எப்படி ஐயா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா ஆடுகின்ற போது ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகி சிவபெருமான் பாக்கில்லார் இந்த கைலாசமே நடுங்கும் அளவுக்கு யாரு தவம் இருக்கா யாரு இருப்பாங்க ஆண்டவன் ஞான திருஷ்டியினால் பார்க்கும்போது நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தை கண்டார் தவத்தை கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். இப்படி அவர் வாட்டு போறாரு ஏன் தெரியுமா? எதுக்கையா? இருவேருக்கும் இந்த செல்வத்தில் பிள்ளை இல்லைன்னு இறைவனுக்கு தெரியும். தெரியும். அப்ப என்னைக்கும் போல ஆண்டவன் அன்னைக்கும் அகில உலகம் எல்லாம் அமுதலக்க பயணமாக பார்வதி என்னைக்கும் படியரிசி எடுத்து கொடுப்பா. ஆமா கொடுப்பா. கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு உட்கார்ந்துக்கிடுவா. அஜவனேன கையில இருப்பா. இன்னைக்கு இந்த பார்வதிக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? உலகமெல்லாம் இவர்தானே போய் படி இழந்துட்டு கைலாசத்துக்கு திரும்பி வராரு. நம்ம பார்வதி ஒத்தையில தானே உட்கார்ந்து இருக்கோம். நம்ம ஒத்தையில இருக்கோமே. நேரமும் போக மாட்டேங்க, பேச்சுக்கு ஆள் இல்ல. ஆள் கிடையாது. இன்னைக்கு இவரோட நம்மளும் போயிட்டு வருவோமே என்ற ஆதிபரா சக்தியானவள் இறைவனோடு புறப்படும் போது அப்படியாகவே இருக்கும் போது ஆமா இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவன் பார்வதி பகவான் படியிழக்க போகும்போது பார்வதி நானும் வருவேன்னு நிற்கா. இறைவா பரம்பொருளே ஐயா, உங்களுடைய படியிழப்பை இன்னைக்கு நான் உமையவள் பார்க்க வேண்டும் ஐயா. பகவானுடைய படியிழப்பை இந்த பார்வதி நான் பார்க்க வேணும் ஐயா. வேண்டும் ஐயா. ஏய் பார்வதி, என்னங்க? என்னைக்குமே நான் தானடி படியிழக்க போவேன். அவன் தான நீயா போய்யா. திடீர்னு இன்னைக்கு என் கூட நீ வாரேன்னு சொல்லுகிறாயே. ஆமா. படியிழக்கும் இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வதனால் எந்த குறையும் இல்லை. அழைத்து செல்லுங்கள். என் கூட உன்னை அழைத்து கொண்டு போகலாம். என்ன ஆகும்? ஆனா உலகத்தையும் ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை எல்லாம் நான் பலவிதமாகவே படைத்திருக்கிறேன் பார்வதி. பலவிதம் என்றால் என்னையா? ஒருவரை கூனாக படைத்திருப்பேன். சரிதான். இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். குருடு, செவடு, பேடு, நொண்டி. அப்ப நானும் இருந்து பார்த்தேன், இருக்க முடியல. என்ன முடியும்? என் உடம்புக்கு வர்றது எனக்கெல்லாம் தெரியும். வெள்ளு பாட்டு முடியதுக்கு முன்னால நீங்க வீட்டுக்கா போறீங்க? ஆமா போறோம்ல. நீங்க வீட்டுக்கு போங்க. என்ன ஆகும்? அந்த முக்குல முனி நிக்கி வரும்போது கூட்டிக்கிட்டா வந்தா
வரும்போதே கூட்டு வந்திருக்கா முனிய. கார்லயே அங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? என்ன முனி பெரிய முனியா இருக்குமே. மேல யாராவது ஒருவேளை சேர்ல உட்கார்ந்து தூங்குனாலோ இல்ல வீட்டுக்கு புறப்பட்டு போனாலோ, ஆமா வீட்டுல போய் நீங்க தூங்கணும்னு நினைப்பீங்க. என்ன ஆகும்? ஆனா போய் தூங்குனா என்ன ஆகும்? தூங்கும் போது உங்களுக்கு கண்ணு தெரியாது. தூங்கும் போது யாருக்கும் கண்ணு தெரியுமா? தெரியவே தெரியாது. கவனமா கேட்டா சிரிப்பாங்க. சரிதான். இல்லைன்னா கல்ல குண்டி எறிவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கண்ணு முன்னா இருக்காதுன்னு இருக்கும். அதைத்தான் சொன்னேன். அதேதான். வேற யாரும் கோவப்பட்டாங்க. கோவப்பட மாட்டாங்கல்ல. அதனால இந்த ஆண்டவே உலகத்தை நான் ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை பலவிதமாகவே படைத்திருக்கிறேன். பார்வதி, நீ பெண்ணாக பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவள். அவருக்கு என்ன ஆச்சு? இவருக்கு என்ன ஆச்சு? அம்மா ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன். மணிப்பாசு மாதிரி பேசிக்கிட்டே வருவேன். நீ கைலாசத்துல இரு, நான் போய் படி இழந்துட்டு வாரேன். இறைவா, என்ன உங்க கூட வரும்போது நான் பேசக்கூடாது, அவ்வளவுதானே? அதேதான். படி இழந்து முடிக்க வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். ஐயா. சரி பார்வதி, சரி. உன் வாயை நான் சொன்னா உன்னை நம்ப மாட்டேன். வாயிட்டு சொல்லாம என்ன உங்க அண்ணன் இருக்காரு வரு, கோபால கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்தாத்தான் என் கூட நீ வரலாம். அப்பதான் வர முடியும். நீ உங்க அண்ணன் மேல சத்தியம் பண்ணாதான் உனக்கு பயம் இருக்கும். அதேதான். இவ்வளவுதானா? அதேதான். எங்க அண்ணன் கோபால கண்ணன் மேல சத்தியமா வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் தாத்தா. ஆமா, பேச மாட்டான் ஐயா அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்க, சரி பார்வதியும் பகவானும் பால் உலகம் எல்லாம் படியலக்க இருவேர்களும் எப்படி வருகிறார்கள்? எப்படி ஐயா? நானே நல்ல தினையை கொண்டு நானே எங்கோ வருவாரா, உரிய நல்ல தினையை கொண்டு உலகம் எல்லாம் வருவாரா, ஆனாக்கி தினையை கொண்டு இருக்கின்றது. கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பாறை விட்டு கைலாசத்துக்கு போவோமா? போவோம் ஐயா. அதான் அப்பவே சொன்னேன். என்ன? நான் மட்டும் போய் படி வந்து வரேன். சரிதான். கைலாசத்துல இருந்து சொன்ன கேட்டியா? கொஞ்ச நேரம் தானே இருக்கணும்னு சொன்னேன். ஆமா. அதுக்குள்ள ஆதியில இருந்து ஆரம்பிச்சிருவாரு. ஆமா, நீ வந்தா இடைஞ்சலா தான இருக்கு. இடைஞ்சல் இல்ல. அண்ணா இருக்கும் பாரு ஒரு ஆலமரம். ஆமா. அதுல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவோம். உன்ன வர வேண்டாம்னா நீ கேட்க மாட்டேன்ட்ட. ஆமா. மேய்த மாடம் இனக்கேடமா கெடுத்த மாதிரி. அந்த மாதிரி நீ இப்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆமா. சரி பரவாயில்ல. வா போவோம். அப்படின்னு கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருட்சகத்தை கண்டு பகவானும் பார்வதியும் ஆலமரத்துக்கு அடியிலே அமர்ந்திருந்தார்கள். கீழே 10-50 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருந்தது. இந்த மாடு மேய்க்கக்கூடிய சின்ன பையன் இருக்கான் பாருங்க. சின்ன பையன். அப்பல டவுசர் போட்டிருந்தாங்கள ஒரு தம்பி. ஆமா, பேண்ட் போட்ட பையனா டவுசர் போட்ட பையனா? டவுசர் போட்டவன். அதே பையன் தான். அவன் முதல்ல வீட்டுக்கு போயிட்டான். சரிதானோ? அவன மாதிரி ஒரு 10 வயசு இருக்கும் பாத்துக்கோ, சின்ன பையன். சின்ன பையன் மரத்துக்கு மேலே ஏறி முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டே இருக்கிறான். கூறுகட்ட புள்ள. முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? அதாவது அடிக்கொப்பில இருந்து முனக்கொப்பை வெட்டுவாங்கன்னு
கண்டோம். இவன் பையன் போய் முதலாவதே முனக்கொப்புல இருந்து அடிக்கொப்ப விட்டுதான் ஏறுறதுக்கு சங்கடப்பட்டோம். இறங்கும் போது சுழிவா வந்துரும்ட்டு ஆமா முனக்கொப்புல இருந்து அடிக்கொப்ப விட்டுதான். ஆமா அப்ப முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்க இருக்கும்போது பார்வதி பார்த்தா என்ன செய்கிறாள்? ஐயோ ஐயோ புத்தி இல்லாத பிள்ளை அறிவில்லாத பாலகன் முனிக்கொப்பில உட்கார்ந்து அல்லவா அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே. தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகி விடுவான். ஆமையா ஆண்டவா பரம்பொருளே என்ன சுவாமி அதோ பாருங்க என்னது பாக்க அறியாத பிள்ளை முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு அண்ணன் வெட்டுதான் பாரு. அவன் தேங்காயா விழுது. அதனால அந்த பையன் கீழே விழுவதற்கு முன்னால நீங்க போய் சீக்கிரமா அந்த பையனை காப்பாத்தி கொண்டு வாங்க. ஏய் பார்வதி என் கூட வரும்போது உன்னை என்னடி சொன்னேன்? என்ன சொன்னீங்க? பேசாத வாயை திறக்காதன்னு சொன்னா இல்லையா? சொன்னீங்க. ஆமா நீங்க சொன்னது உண்மைதான். வாசவம்தான். எங்க அண்ணன் மேல சத்தியம் பண்ணது உண்மைதான். அது உண்மைதான். ஆனா என்ன சொன்னேன்? படியளந்து முடிக்கிறது வரைக்கும் பேச மாட்டோம்னு சொன்னேன். அவங்க யாவும் இல்லையோ? வேலை முடிந்து விட்டது, பாலகனை போய் காப்பாத்துங்க. ஆமா காப்பாத்துங்க ஐயா. இறைவன் தான் ஞானத்தினால் பார்த்தார். பார்க்கும்போது இதுவரைக்கும் வந்திருக்கோம் போயிருக்கோம், இப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம கண்டது இல்லையே என்றும் இல்லையே. இந்த ஆலமரமும் இல்லை, இந்த பையனும் இல்லை, அப்ப இது என்ன ஒரு சூழ்ச்சியா தெரியுது அப்படி என்று அப்படின்னு ஆண்டவன் ஞான திருஷ்டியினால் பார்க்க பார்க்கும்போது மாயவன் கோபால கண்ணனுடைய லீலை என்று தெரிந்து கொண்டார். அவர் லீலையை கண்டுக்கிட்டாரு. ஏன்னா பார்வதி சத்தியத்தை பரிசோதிக்க கண்ணை இப்படி ஒரு சூழ்ச்சியவை ஏற்பாடு பண்ணியிருக்கார். அவர் வேலை தான் இந்த வேலை. இதை அறிந்த சிவன் காப்பாற்ற முடியாது என்றார். பார்வதி நீங்க காப்பாத்தினா தான் உங்க கூட நான் வருவேன், இல்லனா வர மாட்டேன் ஐயா. சரி இந்த பார்வதிக்கு இப்படி சொன்னா புரியாது. ஒரு செயலோட செய்தா தான் இவளுக்கு புரியும். அதேதான் அப்படின்னு ஆண்டவன் ஒரு யோசனை செய்து பார்வதி என்ன அவ எப்படி இப்ப வெட்டு முடிஞ்சு கீழே விழ போறான். வாதத்துக்கு மருந்து இருக்கும், பிடிவாதத்துக்கு மருந்து இல்லையடி கிடையாது. நீ சொன்ன மாதிரி குழந்தைய காப்பாத்துவோம். அவன் கீழே விழும்போது என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பத்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் பகவான் நான் போய் காப்பாத்துவேன். பகவானே காப்பாத்துவேன். காப்பி ஆத்த போறியா? காப்பி நாத்தல காப்பாத்த போறியா? நான் காப்பி ஆத்தணும்னா யாரும் குடிக்க மாட்டாங்க. வேண்டாம். அப்ப ரெண்டு பேருமே பேசி முடித்தார்கள். சரிதானே? பேசி முடிக்க பாலகன் ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட சரிதானே நல்லா ஓங்கி வெட்டுனா கொப்பு கீழே வருது, அவனும் கீழே வருகிறான். கொப்பு மேல பையன் கீழே, பையன் மேல கொப்பு கீழே. கரணம் போட்டு வந்தா பாருங்க. என்னாச்சு? உயிர் மேல ஆசை இருந்தா என்ன எம்மான்னு சொல்லி இருக்கலாம், சொல்லலாம். இல்லை அப்பான்னு சொல்லி இருக்கலாம், அதையாவது சொல்லலாம். இவன் பாதி என்ன அம்மாவென்றும் சொல்லவில்லை, அப்பாவென்றும் சொல்லவில்லை. வேற என்னதான் சொன்னானோ அத்தனை விட்டு பாவி எதை சொன்னா? என்னத்தை சொன்னா? இப்போ ஒரு क्वेश्चन உனக்கு. ஆடியன்ஸ் நீங்க தான் சொல்லணும். உனக்கு தான் क्वेश्चन அந்த உட்கார்ந்து கேளு. இதுக்கு நிச்சயமா 200 ரூபாய் பரிசு உண்டு. ஆமா கரெக்ட்டா சொல். 200 ன்னு புரியல. இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டேல. ஆமா 200 ன்னு சொல்ல முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. சரி இப்போ ஒண்ணும் நீங்கலாம் அப்ப செல்போன்ல நல்லா கேப்பீங்க உங்களுக்கு. ஆமா ரொம்ப சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு. அப்ப நம்ம யூடியூப்ல நம்ம விழுபாட்ட காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்ப கேட்டதுக்கு அவ படக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்பவும் கரெக்ட்டா சொல்லிட்டாங்க. போன ஒரு ஆசிரியர் மாதிரி தெரியுது. கரெக்ட். நான் அப்பதான் நினைக்கேன், தெரியல பாப்போம். ஹவுஸ் வைஃப் சூப்பர் என்ஜாய். அதனால அப்ப இந்த பார்வை சாரி என்ஜாய்னு சொல்லிட்டேன். அதுல கஷ்டம் தானே. வேலை கூட பாத்துட்டு வந்தா வெளிய போய் ஆனா வீட்ல இருக்க முடியாது. ஹவுஸ் வைஃப் பாக்க பெரிய கஷ்டம். எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியிருக்கு. சும்மா இருக்கோங்க. ஆமா பாத்திரம் சும்மா இருக்கறனால தேய்க்கும். சும்மா இருக்கறனால வீடு பெருக்குதோம். சும்மா இருக்கறனால துணி துவைக்கும். சும்மா இருக்கறனால சோறு பொங்குதோம். சும்மா இருக்கறனால மத்தியானம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் தூங்குதோம். சும்மா இருக்கிறதுனால இந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பி விடுதோம். சும்மா இருக்கிறதுனால இந்த ஐயாவை வேலைக்கு கிளப்பி விடுதோம். சும்மா இருக்கும்போது அந்த ஐயாவுக்கு டீ போட்டு கொடுக்கும். சும்மா இருக்கும்போது இந்த வீட்டுல உள்ள கட்டில எல்லாம் தூத்து பெட்டை விரிச்சு அவ சரி பண்ணி போட்டுருப்ப அந்த பிள்ளைய வந்து சரியா ஆக்கிரும். சும்மா இருக்கிறதுனால இவ்வளவு வேலையும் பார்க்கணும். சும்மா இருக்கிறதுனால உப்புமா கிண்டி கொடுக்கும். இல்ல உப்புமா யாவும் வந்துச்சு, அதான் சொன்னேன்.
சரி சொல்லல. அதனால சரி சும்மா இருக்கோம்னு சொல்லியே நம்மள இப்படி வேலைக்காரி ஆக்கிட்டாங்க. அதேதான் பரவாயில்ல. நாங்களாம் இப்படி சும்மா இருக்கிறதுனாலதான் நீங்க எல்லாம் நல்லா வேலைக்கு போக முடியுது. ஆமா போறோம். நல்லா சாப்பிட முடியுது. இப்ப நாங்க வேணா வேலைக்கு சட்டை போட முடியுது. நாங்க வேலைக்கு போகல, நீங்க நல்லா உழைச்சி பீடி சுத்தி போடுங்க. நான் அப்படியே ரவுண்ட்ல வந்து சாப்பிட்டுட்டு வரோம். 4 நாளைக்கு வீட்டுல இருந்து பாரு என்ன ஆகும். நீயே தன்னால வேலைக்கு ஓடிடுவ. அப்படியா? வீட்டுல அந்த பாடு கண்டுருவீங்க. அம்மா